வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சென்னையில் இருந்தேன். சென்னையில் ஷூட்டிங் எல்லாமே முடிய போகுது. நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு சேலத்துக்கு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா அந்த பொண்ணோட பர்த்டே அன்றைக்கி தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண வைக்கிறதா எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணோட பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம், அவங்களே சர்ப்ரைஸ் பண்ணோம். ப்ளஸ் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணோம். அதுக்காக ஒரு 1 வீக் முன்னே சேலம் வந்துட்டேன். சென்னை டு சேலம் நான் ட்ரெயினில் வர ஏகப்பட்ட கனவுகள், ஆசைகள். ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அது ஒன்று. இன்னொன்று, அந்த பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு அவங்களை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறது. நான் லவ் சொல்லி ஃபஸ்ட்டு பர்த்டே ஏற்காடு கூப்பிட்டு போகலாமா, அது ஒரு பிளானு. படத்துக்கு கூப்பிட்டு போகலாமா. பொண்ணு வந்து செம்பருத்தி நாடகம் பார்ப்பாங்க. அந்த சீரியலில் வர ஆக்டர் கார்த்திக் ராஜ், அவர் தான் ஆக்சுவலாக கார்த்திக் ராஜோட ஃபேன் அவங்க. அந்த கார்த்திக் ராஜை வச்சு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபிலிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, அந்த பொண்ணோட பர்த்டே அன்றைக்கி கார்த்திக் ராஜுக்கு ஃபோன் பண்ணி அவரே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு. நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஓகே நீ எப்போ ஃபோன் பண்ண நான் அவர்கிட்ட தரேன் அப்படின்ட்டான். சரி நானும் அப்படியே விட்டாச்சு. அது ஒன்று. அநேகமாக இந்த சர்ப்ரைஸால் அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்கங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே காரில் மேட்ரு போயிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு பிளானு. அப்புறமேட்டு போலாம்பட்டில் ஒரு ரெசார்ட் இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கனவுகள் சர்ப்ரைஸோடு நான் அங்கே போனேன். 3 மாதம் கழித்து நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோன்னே என்னை பார்த்து எப்படி இருக்கீங்க, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஷாக் ரியாக்ஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அவங்க தூங்கினது ஒரு 9 மணி 10 மணி ஆகும். நான் வந்து இங்கே தான் வெளியே நிற்கிறேன், வாசலில் நிற்கிறேன். என்ன பார்ப்பாங்க, அந்த ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. தூங்கினாங்க, எந்திரிச்சாங்க, பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு கதவு சாத்திட்டு டிவி போட்டாங்க. அந்த பொண்ணோட ரியாக்ஷன் பார்த்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டிசப்பாயிண்ட். யாரோ ஒருத்த மாதிரி பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. எனக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்கணும், பேசணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட அது இல்லை, அது தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா மேட்டூர் இருந்தாங்க, மேட்டூரில் வழியில் இருந்தாங்க. அப்புறம் நான் அம்மாட்ட போயிட்டு நான் உட்காட்றேன். உட்காந்துட்டு சித்தி அப்போ தான் இருந்தாங்க. கேட்டாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, ஏன் ஃபேஸ் சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு ஒன்று தான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணணும். பண்ணான்னா அவன் சரியாயிருவான், சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னாங்க. எஸ், அதுதான் உண்மை. கரெக்டாக அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. சித்தி கேட்டாங்க, ஏன் என்னாச்சு, என்கேஜ்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னாங்க. இல்லை ஒரு டைம் கேட்டிருக்காங்க, அந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அநேகமாக அடுத்த வாரம் அந்த பொண்ணுக்கு பர்த்டே, அப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆகும். நான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு மேட்டூரில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் சொல்கிறேன், இந்த மாதிரி என்கேஜ் பண்ணுறா, இந்த டேட்டில் என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சேலம் வரேன். சேலம் வந்துட்டேன். சேலம் வந்துட்டு வீட்டு வெளியே தான், இங்கே தான் நான் நிற்கிறேன். சரி வருவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. இதான் வீடு தாள் போட்டு அவங்க பாட்டுக்கு டிவி போட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன், மெயின் ஆஃப் பண்ணேன். அகைன் அவங்க வந்து ஃபோனுக்கு கையில் எடுத்துட்டாங்க. டிவி ஃபோன். நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறேன், அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த ஒரு எண்ணமே அவங்கள்ட்ட இல்லை. அவங்களுக்கு தேவை ஃபோனு இல்லைனா டிவி, அவ்வளோதான். அது அப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு. நான் வரேன், நிற்கிறேன், போகிறேன், வரேன், நிற்கிறேன், போகிறேன். அந்த பொண்ணும்
நான் சேலம் வரும்போது என்ன காஸ்டியூம் இருந்தாங்களோ அதே காஸ்டியூமில் இருக்கிறாங்க. 3 நாள் அதே காஸ்டியூமில் குளிக்கல. எப்போ சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க, என்னவும் இங்கே ஸ்டோர் சத்திட்டாங்க. கீழ் வீட்டு வந்தாச்சும் எனக்கு தெரியும் இந்த டைமில் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நைட்டு அவங்க அம்மா வராங்க, ஒரு 9 மணி இருக்கும். வந்தாங்க, வந்துட்டு அவங்க அம்மாவை நிற்க வச்சு பொண்ணையை நிற்க வச்சு பொண்ணை திட்டுறாங்க. அவ்வளோ கோவம் எனக்கு. ஏன்னா 3 நாள் குளிக்கல, எதுவே பண்ணல. அப்படியே ஏதோ சம்திங், ஏதோ ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஹேர்லாம் அப்படியே ஒரு ஓரமாக, மூஞ்சி கழுவாங்க, அந்த கண் போல் அப்படியே இருக்குது. அது பார்த்தோன்னா அவங்க அம்மாவை நிற்க வச்சு திட்டுறேன் நான். கோவம் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. திட்டி விட்டு அடிச்சு எங்கள் அம்மாவோட சொல்லிட்டேன், உங்கள் பொண்ணை நல்லா சோம்பேறியாக அழுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். எப்படி ஒரு பொண்ணால் இப்படி இருக்க முடியுங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறதுன்னா அது எப்படி, அது யாரால் அதை ஏற்றுக்க முடியும்? அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து 6 மணிக்கு எழுந்துச்சி யோகா பண்ணுவேன். அப்போ தான் அந்த பொண்ணு 6 மணிக்கு வராங்க. வெளியே வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டு குளிக்கிறாங்க. அதாவது திட்டினாதான், சண்டை போட்டால் தான் அந்த வேலை செய்வாங்கன்னா கண்டிப்பாக நான் திட்டி தான் ஆகணும். அன்பாக சொல்லும்போது கேட்டால் ஓகே அன்பாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறமேட்டு அம்மா கேட்டாங்க, என்னடா அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட்டு, என்ன ட்ரெஸ் எடுக்கிற, என்ன கோல்டு போறியா கொலுசு போறியா அப்படின்னாங்க. இல்லைம்மா நீங்கள் என்னெல்லாம் போட்டுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பிளாட்டினம் ரிங் கேட்டுச்சு. நான் வந்து 2 ரிங் ஆர்டர் பண்ணேன் பிளாட்டினத்தில். அது சர்ப்ரைஸாக தந்துடலான் இருக்கேன் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு அம்மா போயிட்டாங்க. ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க, நீ எதுக்கும் அவங்க அம்மாட்ட கேட்டுக்க, ஏன்னா முன்ன மாதிரி ஏதாச்சும் தள்ளி போயிட போகுது அப்படின்னாங்க. இல்லைம்மா எங்கள் அம்மா கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, சத்தியமாக பண்ணிட்டாங்க, அதனால் என்கேஜ்மெண்ட் கன்ஃபார்மு அப்படின்ட்டேன். சரின்னு அம்மா அப்போ போயிட்டாங்க. இப்போ வந்து நான் அவங்க அம்மாட்ட கேட்குறேன், எங்கள் அடுத்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னா ஆமாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போட்டு போயிட்டாங்க. ஒரு ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. என்ன ஏதோ சொல்கிறான் கேட்டு அப்படியே போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் வந்தாங்க, எங்கே இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னாங்க. அடுத்த நாள் வந்து நிற்கிறேன், வெளியே வெயிட் பண்ணுறேன். அடுத்த ஒரு என்கேஜ்மெண்ட்டு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். அப்போது அவங்க அம்மா ஒன்று சொல்கிறாங்க, இல்லைப்பா என் பொண்ணு வந்து உன்ட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னான் அப்படின்னாங்க. என்னன்னு தெரில எனக்கு, சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைப்பா இதுக்கு வந்து அவங்க அப்பாவும் ஒத்துக்கணுமா, ஒத்துக்கிட்டால் தான் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேங்க, இப்போ நான் என்னங்க பண்ணும் அப்படின்னா, இல்லைப்பா அவங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணும் அப்படின்ட்டாங்க. அவங்க அப்பா மாதிரி நீ இருக்கணும் என் பொண்ணு ஆசைப்படுது அப்படிங்கிறாங்க. எனக்கா ஒன்றுமே புரியல. அவங்க அப்பா வந்து டெய்லி குடிப்பார், வேலைக்கு போவார். ஏன் வேலைக்கு போகிறாருன்னா அந்த சம்பளத்தை வச்சு அவர் குடிப்பார். குடிக்கிறதுக்காக தான் அவர் வேலைக்கு போகிறாரு. அப்படி தான் அவங்க அப்பா அம்மா இருக்க முடியும் அப்படின்னு. அதனாலப்பா நீ வந்து இன்னும் எங்கள் ஃபேமிலி இன்வால்வ் ஆனதுக்கப்புறமேட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க.